கருட தரிசனம் கோடி புண்ணியம். ஏன் சொல்கிறார்கள் தெரியுமா? சுப சகுனங்கள் 1000 நடந்தாலும் ஒரு கருட தரிசனத்திற்கு ஈடாகாது. வானில் வட்டமிடும் கருடனை பார்த்தாலே நமக்கு பெரும் பாக்கியம் தான் என்பார்கள். பொதுவாக கோயில் கும்பாபிஷேகம் நடைபெறும் நேரத்தில் வானில் வட்டமிடும் இது பெரிய அதிசயம் என்றுதான் சொல்ல வேண்டும். பெருமாளுக்கே உரிய வாகனமான கருட பகவானை காண கண்கோடி வேண்டும். பொதுவாக பெருமாள் கோயிலுக்கு சென்றால் முதலில் கருட பகவானை பார்த்துவிட்டு பின்னர் பெருமாளை பார்க்க வேண்டும் என்று கூறுவார்கள். பகவான் நாராயணனின் வாகனமாக கருடன் நீக்கமர நிறைந்திருக்கிறார். பக்தர்களின் துன்பத்தை போக்க பெருமாள் விரைந்து வருவதற்கு கருடன் உதவி செய்வதால் தான் அவரை கருடாழ்வார், அதாவது கருடனை ஆளும் பெருமாள் ஆழ்வார் என்று அர்த்தம் என பக்தர்கள் சொல்கின்றனர். கருடனுடைய மகிமையை ஏகாதசி, திருவோணம் போன்ற புண்ணிய தினங்களில் படிப்பவர்கள் கடும் நோயில் இருந்து விடுதலை பெறுவார்கள் என்பது நம்பிக்கை. ஞானம், பலம், ஐஸ்வர்யம், வீரியம், சக்தி, தேஜஸ் என்ற 6 குணங்களை உள்ளடக்கியவராக கருடன் வீற்றிருக்கிறார். மனிதனாக பிறந்த ஒவ்வொருவரின் வாழ்வில் இன்பம், துன்பம் ஆகியவை நிகழாமல் இருக்காது. அப்படி 1000 சுப சகுனங்கள் கிடைத்தாலும் அது ஒரு கருட தரிசனத்திற்கு ஈடாகாது என்று சொல்லப்படுகிறது. அத்தகைய சிறப்பு வாய்ந்த கருட தரிசனத்தால் இறை நம்பிக்கையுள்ளவர்களுக்கு கிடைக்கும் பலன்கள் என்பது நம்பிக்கை. சூரிய உதயத்தின் போது கருட தரிசனம். அதிகாலை நேரம், அதாவது பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்து கடமைகளை சரிவர செய்வதினால் நினைத்த காரியங்கள் கைகூடும். அதே போன்று அதிகாலை நேரத்தில் கருட பகவானை பார்த்தாலும் நினைத்த காரியம் கைகூடும் என சொல்லப்படுகிறது. கருடன் வானத்தில் பறக்கும் போது தரிசனம் செய்வதும் கருடனின் குரலை கேட்பதும் நற்பலன்களை தரும். இதே போன்று ஒவ்வொரு நாள் கருட தரிசனத்திற்கும் ஒவ்வொரு சிறப்பு உண்டு. ஒவ்வொரு நாள் கருட தரிசனம் செய்தால் கிடைக்கும் பலன்கள். ஞாயிற்றுக்கிழமை கருட தரிசனம் கிடைத்தால் நமக்கு ஏற்பட்டிருக்கும் நோய்கள் அகலும் என்று சொல்லப்படுகிறது. திங்கட்கிழமை கருட பகவானை தரிசனம் செய்தால் குடும்பத்தில் ஏற்படும் கஷ்டங்கள் நீங்கி மகிழ்ச்சி பெருகும். செவ்வாய்க்கிழமை தரிசனம் கிடைத்தால் மனதில் இருக்கும் பயம் நீங்கி தைரியமான மனநிலை உண்டாகும். புதன்கிழமை கருட தரிசனம் கிடைத்தால் கண்ணுக்கு தெரிந்த மற்றும் தெரியாத எதிரிகள் அழிந்து போவது நிச்சயம். வியாழக்கிழமை கருட தரிசனம் கிடைத்தால் நமக்கு ஏற்பட்டிருக்கும் கண்டங்கள் நீங்கி ஆயுட்காலம் அதிகரிக்கும். வெள்ளிக்கிழமை கருட தரிசனம் கிடைத்தால் லட்சுமி கடாட்சம் கிடைக்கும். மேலும் தங்க ஆபரணங்கள் வந்து சேரும். சனிக்கிழமையில் கருடனை தரிசித்தால் நம்முடைய கர்ம வினைகள் அனைத்தும் நீங்கி மோட்சம் கிடைக்கும் என்று சொல்லப்படுகிறது. கோவில் கும்பாபிஷேகத்தின் போது கருடன் வந்து வட்டமிட்டால் கும்பாபிஷேகம் சிறப்பாக நிறைவடைந்ததாக கருதுவார்கள். சபரிமலையில் இன்றைக்கும் ஆபரண பெட்டியை எடுத்து வரும்போது கருடன் வலம் வருவதை பார்த்து வருகிறோம். சரியான நேரத்தில் கருடன் வந்து வானில் வட்டமிடுவது எப்படி என்பது இன்றளவும் புரியாத புதிராக தான் உள்ளது. கருட தரிசனம் கோடி புண்ணியம் என்று சொல்லப்படுகிறது. எனவே நல்ல காரியங்களுக்கு செல்லும் போது வீட்டின் வாசற்படியில் மாட்டி வைத்த கருடன் படத்தை தரிசித்து விட்டு சென்றால் காரிய சித்தி ஏற்படுவது நிச்சயம். இது போன்ற முக்கிய நிகழ்வுகள், அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் பாரத் மெயில் 24 பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளுங்கள். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இது போன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்.